தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தாவேகா ஆட்சி அமைந்து ஒரு 65 நாட்கள் ஆகிவிட்ட காலத்தில் நகராட்சி நிர்வாகத்தை முதலமைச்சர் விஜய் அவர்களே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். இருந்தாலும் நகராட்சி நிர்வாகம் என்பது ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டு காலமாக எப்பொழுது செல்வ கணபதி என்பவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்தாரோ அதிலிருந்து அதிமுக ஆட்சி காலத்தில் கோடி ரூபாய்களை, பல ஆயிரம் கோடிகளை போலியாக சுருட்ட முடியும். சுடுகாட்டு கூரை ஊழல். சுடுகாடு என்பது ஒரு மனிதன் மரணமடைந்து தன்னுடைய இறுதி பயணத்தை நடத்துகிற இடம். அப்படி சுடுகாட்டுக்கு போகிற பொழுது அங்கு உச்சி வெயில், உள்ளங்கால் வரை அந்த உச்சி வெயிலின் தாக்கத்தை சுடுகாட்டு திடலில் எந்த நிழலும் இல்லாமல் இருந்த காலத்தில் சுடுகாட்டிலே ஒரு கூரை அமைக்க வேண்டும் என்று செல்வ கணபதி காலத்தில் ஒரு திட்டத்தை போட்டார்கள். அந்த திட்டம் பல கோடி ரூபாய் அந்த காலத்திலே ஏப்பம் விட்டு விட்டார் செல்வ கணபதி. அது சுடுகாட்டு கூரை ஊழல் என்று ஒரு நேர்மையான ஒரு கிறித்துவ அதிகாரி உமாசங்கர் IAS அவர் காலத்தில்தான் இந்த ஊழலை கண்டுபிடித்து சுடுகாட்டிலுமே ஊழலா அதிமுக ஆட்சி காலத்தில் செல்வ கணபதி மீது அந்த வழக்கு நடந்து செல்வ கணபதி சிறை தண்டனை பெற்று அந்த வழக்கு உள்ளாட்சியில் சுடுகாட்டு கூரை ஊழல் என்று பேசப்பட்டது. இப்போ அதே போன்று இந்த நாச்சியார் இன்ஜினியரிங் இந்த நிறுவனம் இப்பொழுது அதைவிட பல மடங்கு சுடுகாட்டு கூரை ஊழலை விட அன்று லட்சங்கள், கோடிகள், இன்று 1000 கோடி, 500 கோடி. இப்படி இந்த நாச்சியார் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த அரசில் மிகப்பெரிய மோசடிகளை செய்திருக்கிறது. இந்த அரசியலை எப்படி இவர்களால் நடத்த முடியும் என்று தோண்டி துருவி புலனாய்வு செய்ததில் இந்த நாச்சியார் இன்ஜினியரிங் என்கின்ற இந்த போலி நிறுவனம் கருப்பையா ராஜா என்ற ஒரு நபரால் இப்பொழுது நிர்வகிக்கப்படுகிறது. இவருடைய சொத்து மதிப்பு இன்று 500 கோடி. ஆனால் இந்த நபர் எப்படி இந்த நகராட்சி நிர்வாகத்தை போலி நாச்சியார் இன்ஜினியரிங் நிறுவனம் என்று ஆரம்பித்து அரசு ஒப்பந்தங்களை, நகராட்சி ஒப்பந்தங்களை எப்படி பல கோடிகளை சுருட்ட முடியும், இவருக்கு யார் யார் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஆய்வு செய்கிற பொழுது இவருக்கு பின்னணியில் மதுசூதன ரெட்டி நகராட்சி இயக்குனர், இவர் ககன்தீப் சிங் பேடி நகராட்சி செயலாளர். அவருக்கு தலைமைச் செயலாளர் ஆக வேண்டும் ஒரே ஏக்கம். அதற்காக அவர் மதுசூதன ரெட்டி கனவு நகராட்சி இயக்குனராக வேண்டும். அதே போல் நேரடியாகவே மதுசூதன ரெட்டி விஜயினுடைய விஷ்ணு ரெட்டி 2 பேரும் கைகோர்த்திருக்கிறார். இந்த ஊழல் கம்பெனி இந்த கருப்பையா ராஜா 28 ஆண்டுகளுக்கு முன்பு தேனி நகராட்சியில் மிக சாதாரணமான ஒரு பிட்டராக வேலைக்கு சேருகிறார். இப்படி பிட்டராக அதுவும் மோசடி செய்து யாரோ ஒருவருடைய பெயரில் இருந்த அந்த நகராட்சி பணி நியமன ஆணை போலியாக தயாரிக்கப்பட்டு இவர் அந்த வேலையில் இணைகிறார். பிறகு
ஒர்க் இன்ஸ்பெக்டர், பணி ஆய்வாளர். ஒரு பணி ஆய்வாளர் ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய இடத்திற்கு இவர் நிரப்பப்படுகிறார். இப்படி நிரப்பப்பட்டு இந்த கருப்பையா ராஜா போலி ஆவணம் மூலம் பணி ஆய்வாளராக நிரப்பப்பட்டு அடுத்து இவர் பணி மேற்பார்வையாளர் ஓவர்சீஸ் பணி இவருக்கு கொடுக்கப்படுகிறது. அம்பத்தூர் நகராட்சியில் ஜூனியர் இன்ஜினியர் நகராட்சியில் இப்படி படிப்படியாக நகருகிறார். பிரேமா என்ற ஒரு கமிஷனர் வருகிறார். அவருக்கு ஆளினால் அழகு ராஜா இந்த கருப்பையா ராஜா மறைமலை நகரில். அதன் பிறகு தாம்பரம் கமிஷனராக வருகிறார் இந்த பிரேமா. கருப்பையா ராஜா தான் வாங்குவது, கொடுப்பது, அத்தனையும் பதுக்குவது. இப்படி மறைமலை நகராட்சி இன்சார்ஜாக வந்த பொழுதும் நகராட்சி நிர்வாகத்தில் அத்தனை குடுக்கல் வாங்கல் நம்ம கருப்பையா ராஜா வசம் வருகிறது. கருப்பையா ராஜா கோடி கோடியாக வசூல் செய்து இந்த பிரேமாவுக்கு கொடுத்ததின் மூலம் பிரேமாவுடைய குட்புக்கில் இந்த கருப்பையா ராஜா இணைந்து கொள்ளுகிறார். கருப்பையா ராஜாவும் பிரேமாவும் பங்குதாரராக மாறிவிடுகிறார்கள். இது அடுத்து தூத்துக்குடிக்கு மாறுதலான பிறகு தூத்துக்குடியில் மாவட்ட பேரூராட்சி நகராட்சி தெருவிளக்கு கான்ட்ராக்டர் ப்ளஸ் பிளம்பிங், வாட்டர் சப்ளை, ஏரி ஆறு கால்வாய் தூர்வாருவது இப்படி தொடருகிறது. இதில் பல கோடி ரூபாய் நகராட்சி நிர்வாகத்துக்கு சொந்தமான அத்தனை ஒப்பந்தக்காரர்களிடமும் இவர் கையூட்டு பெறுவது, கமிஷனருக்கு கையூட்டு சரியாக கணக்கு சேர்ப்பது, இப்படியாக இவருடைய வளர்ச்சி. தூர்வார ஒப்பந்தம் 500 கோடி ரூபாய் மிரட்டி போலியாக பில் போட்டு திருடியதற்காக இவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பொழுது நீங்கள் 15 பினாமிகள் இவருக்காக வேலை செய்திருக்கிறார்கள். 15 விஜிலன்ஸ் வழக்குகள் இவர் மீது இருக்கிறது. இப்படி பல வழக்குகளை நிலுவையில் வைத்திருக்கிற இந்த கருப்பையா ராஜா 35 ஆடிட்டர் தணிக்கை குழு விசாரித்து இவர் மீது வழக்கு போட்டிருக்கிறது. இந்த கருப்பையா ராஜா மீது சிவராஜ் ஐஏஎஸ் நகராட்சி இயக்குனராக இருந்தவர் இவரை சஸ்பெண்ட் செய்கிறார். ஊழலே நகராட்சி நிர்வாகம். இந்த ஊழல் நகராட்சி நிர்வாகமே இந்த ஊழல்வாதியை வைத்து கொள்ள முடியாமல் பல வழக்குகள் பல ஊழல் வாதிகளோடு ஒப்பந்தக்காரர்களோடு போலியாக பில் போட்டு எடுத்து தர சொல்லி மிரட்டி உருட்டி இன்று இவருடைய சொத்து மதிப்பு பல 100 கோடி. இப்படி பல 100 கோடி வைத்திருக்கிற இந்த கருப்பையா ராஜா இப்பொழுது ஒரு போலியான நிறுவனத்தை உருவாக்கி இது அரசு அங்கீகாரம் பெற்று விளையாட்டு மைதானம் இது 1, 2 ஏரி குளம் கண்மாய் 3வது பூங்கா அதிநவீனப்படுத்துவது இந்த நாச்சியார் இன்ஜினியரிங் கம்பெனி இதற்கான ஒப்பந்தங்களை அரசிடம் பெறுகிறது. ஆனால் இந்த ஏஜென்சி இவர்கள் இந்த நிர்வாகத்தை ஏற்படுத்துவதன் மூலம் நகராட்சி அதிகாரிகள் கமிஷனர்கள் இவர்களின் செல்ல பிள்ளையாக இந்த கருப்பையா ராஜா வருகிறார். அதாவது தொழில்நுட்பம் டிஎஸ் என்று சொல்வார்கள். இதை போலியாக தயார் செய்து பல கோடி ரூபாய் மோசடி செய்கிறார். அதே போல் மதுசூதன ரெட்டி தான் இவருக்கு காட்ஃபாதர். அதே போல் 138 நகராட்சி 25 மாநகராட்சி இது போன்று
போலி திட்டங்களை செய்து முடித்திருக்கிறார், செய்யவும் தயாராக இருக்கிறார். ஆக நாச்சியார் கம்பெனி காட்ஃபாதர் மதுசூதன ரெட்டி தான். இவரை எந்த சூழலில் எந்த விஜிலன்ஸ் அதிகாரிகள் இவரை விசாரித்தாலும் மதுசூதன ரெட்டி தான் இவரை காப்பாற்றுவார். ஆக மதுசூதன ரெட்டி 136 நகராட்சி பொறியாளர்களை 7 ரீஜனல் பொறியாளர்கள் இவர்கள் மூலம் பணம் ஃபண்டிங் ரெடி, கமிஷன் ரெடி, இப்படி பல ஊழலுக்கு சொந்தக்காரர் இந்த நாச்சியார் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இதன் மூலம் 15 நிறுவனங்கள், அதாவது ஒன்று இன்ஃப்ரா இன் கன்சல்டேஷன், இது நேருவுடைய பினாமி கம்பெனி, வேலுமணிக்கும் இதுதான் பினாமி கம்பெனி. மதுசூதன ரெட்டி ப்ளஸ் விஷ்ணு ரெட்டி உள்ளாட்சித்துறை அமைச்சர், அத்தனை பேரும் இதில் இந்த கருப்பையா ராஜாவுக்கு வெஞ்சாமரம் வீசுகிறவர்கள். காரணம், கோடி கோடியாக இவர்களுக்கு கொட்டி கொடுப்பவர் இந்த நிறுவனம். ஆக எந்த கமிஷனரும் கையெழுத்து போடுவதில்லை இவர்களுடைய வேலைக்கு. ஆனாலும் நேரடியாக பில் போட்டு கமிஷனருடைய கவனத்திற்கு செல்லாமல் கமிஷனர் போட வேண்டும் என்ற சட்டத்தை போட்டு இவர்கள் நேரடியாகவே இந்த பணத்தை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இப்படி பல கோடி ரூபாய். சமரன் சென்னை கமிஷனராக இருக்கிறார், நகராட்சி செயலாளர் கனவோடு இருக்கிறார். இந்த 3 அதிகாரிகள், சமரன், மதுசூதன ரெட்டி, ககன்தீப் சிங் பேடி, 3 பேருமே தமிழ் தெரியாதவர்கள். ஆனாலும் 3 பேருக்கும் இவர்கள் பினாமி நிறுவனமாக கோடிகளை வாரி வாரி கொடுக்கக்கூடியவர்களாக இந்த கருப்பையா ராஜா அண்ட் கம்பெனி விளங்குகிறது. இதில் உடனடியாக முதலமைச்சர் அலுவலகம் தலையிட்டு இந்த கருப்பையா ராஜா மீது எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது, எத்தனை வழக்குகள் இவருக்கு தண்டனை பெற்று கொடுக்க முடியும், எத்தனை வழக்குகளில் இவர் போலியாக தப்பித்திருக்கிறார், இதையெல்லாம் விசாரித்தால் 1000 கோடி ரூபாய். 3 அதிகாரிகளுக்கும் இவர்தான் பினாமி. இப்பொழுது பல போலி நிறுவனங்களை உருவாக்கி பூங்காக்கள் பராமரிப்பது, ஆறு குளம் ஏரிகளை தூர்வாருவது, இப்படியான களத்திலே இறங்கி இருக்கிறது இந்த நிர்வாகம். இந்த நிர்வாகத்தை உடனடியாக கண்காணிப்பு வளையத்தில் வைத்து கருப்பு பட்டியலில் சேர்த்து இவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பல கோடி ரூபாய் தொகையை கைப்பற்றினால் கண்டிப்பாக இவர்களிடமிருந்து இந்த சென்னை மாநகராட்சியை காப்பாற்ற முடியும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நகராட்சிகள், பேரூராட்சிகள் இவைகளிலே இருந்து அடித்த பணம் பல கோடி ரூபாயோடு மீண்டும் பல கோடியை சுருட்டுவதற்கு இந்த நிறுவனம் களமிறங்கி இருக்கிறது. முதலமைச்சர் வைத்திருக்கிற இந்த நகராட்சி துறையில் இது போன்ற நாச்சியார் நிறுவனம், நாச்சியார் இன்ஜினியரிங் நிறுவனம், கருப்பையா ராஜா என்ற போலி நபர்களை இந்த அரசு உடனடியாக கண்காணிக்க வேண்டும். இப்படி கண்காணிப்பதன் மூலம் ஒரே நேரத்தில் நேரு, வேலுமணி, இப்போ இருக்கக்கூடிய மாநகராட்சி கமிஷனர் சமீரன், ககன்தீப் சிங் பேடி, மதுசூதன ரெட்டி, இப்படி இத்தனை பேர்களுடைய பினாமியாக இவர் செயல்பட்டு வருகிறார். அத்தனையும் போலி பில்கள், அத்தனையும் மோசடி வேலைகள். மீண்டும் மீண்டும் ஓய்வு பெற்ற பிறகும் இந்த நகராட்சி நிர்வாகத்தை விட்டு விலக தயாராக இல்லை. பணம் காய்க்கிற மரங்களாக பணம் கொட்டுகிறது, கோடிகளில் கொட்டுகிறது. ஆகையால் உடனடியாக முதலமைச்சர் அலுவலகம் இதில் தலையிட்டு இந்த நிறுவனத்தை கருப்பு பட்டியலிலே வைக்க வேண்டும். கருப்பு பட்டியலிலே வைத்தால் மட்டும்தான் இந்த நகராட்சி நிர்வாகத்தை காப்பாற்ற முடியும்.
மதுசூதன ரெட்டி, சமரன், ககன்தீப் சிங் பேடி 3 பேருடைய வருவாயை, 3 பேருடைய மோசடிகளை கண்டுபிடிக்க முடியும். முதலமைச்சர் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.